ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்துட்டு லக்ஸம்பர்க் பத்தி தான் பேச போறோம். அதில வந்துட்டு வேரோஸ் ஜாப் நாங்க எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ மெயினா வந்துட்டு உங்களுக்கு என்னெல்லாம் பேசிக் டீட்டெயில்ஸ் வேணும். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னெல்லாம் கம்பெனிஸ் வந்துட்டு இவங்க இன்டர்நேஷனலி எம்ப்ளாயி வந்துட்டு ஹையர் பண்றாங்க. நெக்ஸ்ட் என்னெல்லாம் ஏஜென்சிஸ் உங்களுக்கு ஃப்ரீ ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் பொசிஷன்ஸ் உங்களுக்கு ஓப்பனிங்ஸ் இருக்கு. அத பத்தி தான் ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி என்ன சேனல் புதுசா யாராச்சும் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க. பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்க, இல்லாட்டி டிஸ்லைக் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பேசிக் என்னென்ன உங்களுக்கு ரிக்யர்மெண்ட்ஸ்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் தேவையில்லை. 55 இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்து அந்த ஐஎல்டிஎஸ் எல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு இங்கிலீஷ் டெஸ்ட் எல்லாம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு மேனேஜபிள் இங்கிலீஷ் வந்தாலே போதும். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ எஜுகேஷன் வந்து 10th இல்லை 12th முடிச்சாலே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்ன டிகிரி வேணும்னு எனக்கு கம்பல்சரி ஒன்றும் இல்லை. நீங்கள் 12th முடிச்சாலே உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். அட்லீஸ்ட் நீங்கள் மேனேஜபிள் இங்கிலீஷ் உங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் நீங்கள் இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுற மாதிரி. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, ஸோ என்னென்ன பொசிஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது வித் சேலரியோட நான் உங்களுக்கு ஒரு பேசிக் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. சரிங்களா? வேரோஸ் ஒர்க்கருக்கு வந்துட்டு 2500 இருந்து 3500 லோடிங் அன்லோடிங் பேக்கிங் அந்த மாதிரி பொசிஷன்ஸ் இருக்குல்ல, உங்களுக்கு எல்லாம் வந்துட்டு 2500 3000 வரைக்கும் இருக்கும். அது டிபெண்ட்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ நீங்கள் எப்படி அட்டென்ட் பண்ண அது மாதிரி டிபெண்ட் ஆயிருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஆட்டோ பிக்கர் வந்துட்டு அது 2500 3000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஃபோர் கிளிப்ட் ஆப்ரேட்டர் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நல்ல சேலரி வரும். 2500 3500 வரைக்கும் நல்லா சேலரிஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் லாஜிஸ்டிக்ஸ் கோஆர்டினேட்டர். ஸோ அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் சேலரி நல்லா இருக்கும். 3000 4000 உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இன்வென்ட்ரி மேனேஜரில் உங்களுக்கு மேனேஜராக ஒர்க் பண்ணி ஒரு 3 to 4 இயர்ஸ் இந்தியாவில் இல்லாட்டி வேறு கண்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். 3500 4500 இருக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன வேரோஸ் மேனேஜர். ஸோ அதில் வந்துட்டு ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக தேவை உங்களுக்கு. சேலரி வந்துட்டு உங்களுக்கு 4000 6000 வரைக்கும் கொடுப்பாங்க. அது டிபெண்ட்ஸிங் எக்ஸ்பீரியன்ஸ். சரிங்களா? ஸோ வேரோஸில் மெயின் என்ன உங்களுக்கு அகாமடேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ ஃபுட் அலவன்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. அதனால வந்துட்டு வேரோஸ் வந்துட்டு நீங்கள் நிறைய சேவிங்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாம் ஃப்ரீ இருக்கும் உங்களுக்கு. லக்ஸம்பர்க் பற்றி தெரியும். எல்லாம் எங்கே போனாலும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் உங்களுக்கு ஃப்ரீ. அதனால தான் வந்துட்டு அந்த ஃபுட் அண்ட் அகாமடேஷன் அவங்க ப்ரொவைட் பண்ணாலே உங்களுக்கு மற்ற சேவிங்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். டேக்ஸஸ் வந்துட்டு அது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. சேலரி அதிகமாக இருக்கிறனால தான் வந்துட்டு சேவிங்ஸ் நல்லா நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா உங்களுக்கு கம்பெனி லீஸ்ட்டு அதுக்கப்புறம் ஏஜென்சி லீஸ்ட் வந்துட்டு நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். ஸோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போதும் ஃபஸ்ட்டு சிவி அதுக்கப்புறம் கவர் எடுத்து யூரோ ஃபார்மேட்டில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு இந்தியன் ஃபார்மேட் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு யூரோ ஃபார்மேட்டை ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணது கம்பெனி லீஸ்ட்டில் வந்துட்டு டைரெக்டாக போய்ட்டு அந்த கெரியர் பேஜில் வந்துட்டு உங்கள் டெசிக்னேஷன் அங்கே இருக்கான்னு செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கீவேர்ட்ஸில் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ரெஸ்யூம் அது கவர் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு போங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஏஜென்சி லீஸ்ட்டில் என்னன்னா, ஸோ நீங்கள் அவங்களுக்கு வந்துட்டு அப்ரோச் பண்ணுங்கள். நீங்கள் எந்த பொசிஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதோட தெளிவாக ஒரு ரெஸ்யூம் யூரோ ஃபார்மேட்டில் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஏஜென்சியில் கெரியர் பேஜஸ் இருக்கும். அவங்களும் என்னென்ன போஸ்ட் எல்லாம் பண்ணியிருப்பாங்க, என்னென்ன ஜாப்ஸ் இருக்குன்னு. சரிங்களா? ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். நீங்கள் சிவி ஏதாச்சும் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அவங்க நீங்கள் கான்டாக்ட் பண்ணுவாங்க. இன்டர்வியூவில் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அவங்க உங்களுக்கு சார்ஜஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ ஏன்னா வந்துட்டு எம்ப்ளாயர்கிட்ட அவங்க மந்த்லி அவங்க கமிஷன் வாங்குவோம். அதனால் வந்துட்டு உங்கள்கிட்ட எந்த சார்ஜும் பண்ண மாட்டாங்க. ஏதாச்சும் சார்ஜஸ் கேட்டு அதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ நான் கொடுக்குறதெல்லாம் வந்துட்டு ஃப்ரீ ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி தான். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான். ஸோ யாருக்காச்சும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். டெய்லி ஒரு 10 to 15 அப்ளிகேஷன் பண்ணாலே போதும். உங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள், இல்லை டிஸ்லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய், டேக் கேர், லவ் யூ ஆல் கைஸ்.